ஒரு கோர்ஸை எனக்கான கோர்ஸை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது? இல்லை, எப்போவுமே இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு துறை பிரிவும் ஃப்யூச்சரில் அவங்க படித்து வெளியே வரும்போது என்ன மாதிரி வாய்ப்புகள், என்ன மாதிரி திறமைகள் இருந்தால் தான் இனிமேல் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ 2026 ஒரு மாணவன் உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, தொழில்நுட்பம் 2030 வெளியே வரும்போது டோட்டலாக மாறி இருக்கும். அப்போ இருக்கும்போது அவன் சிலபஸை தாண்டி எவ்வளோ திறமைகள், திறன்களை வளர்த்துக்கு போகிறாரோ அது பொறுத்து தான். அதாவது சூஸ் யுவர் கெரியர் லுக்கிங் அட் த ஃப்யூச்சர், நாட் அட் த ப்ரெசன்ட் ஆர் த பாஸ்ட். ஃப்யூச்சரை வச்சுட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். அதாவது இப்போ ஒரு மாணவன் கேட்குறாரு, சார் நான் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கலாம் அப்படின்னு. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இப்போ அவர் படிக்கிறது, இப்போ நாம் யூஸ் பண்ணுறது 5G. சைனாவில் 10G இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்முடைய சிலபஸில் ஈவன் 2G கூட அவ்வளோவா சொல்லி தரதில்லை. நினச்சி பாருங்கள், அவர் படித்து 2030 நாம் எல்லாமே 5G மட்டுமா யூஸ் பண்ண போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. வில் பி மூவிங் ஈவன் அப் டு 50G. அப்போது அவன் படித்ததுக்கும் அந்த டெக்னாலஜி இப்போ யூஸ் பண்ணுற 5G டெக்னாலஜிக்கும் 10Gக்கு அப்புறம் வர டெக்னாலஜி இட்ஸ் கோயிங் டு பி ஃபோட்டோனிக், லைட் பேஸ்ட், ஆப்டிக்கல் நெட்வொர்க். இது நம்முடைய சிலபஸில் கிடையாது. இப்போ நான் வேலைக்கு வரேன், எனக்கு எலக்ட்ரானிக் பேஸ்ட் நெட்வொர்க் தான் தெரியும், நான் ஈஸியில் 85 மார்க் வாங்கியிருக்கேன், ஜாப் கொடுப்பாங்களா? சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க. ஆர் யூ அப்டேட்டட்? ஆர் யூ அப்ஸ்கில்ட் யுவர் செல்ஃப்? ஆர் யூ ரீஸ்கில்டிங் யுவர் செல்ஃப்? இதெல்லாம் தேவைப்படுது. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக மாணவர்களுடைய அந்த விழிப்புணர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.